ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேக்கர். இந்த எபிசோட் 2017ஆம் ஆண்டு பிரேசிலில் வெளியான பிங்கோ திரைப்படத்துடைய வீடியோ மசன் இந்த எபிசோடில் பார்க்க போக வேண்டும். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட், 2018ஆம் ஆண்டு சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பிரேசில் திரைப்படமான இந்த திரைப்படம் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ரியல் லைஃப், அதாவது பயோகிராஃபிக் மூவி இது. ஆக்சுவலாக உலக திரைப்பட விழா என்பது வந்து ஒரே ஜானரில் இல்லாமல் பல்வேறு கட்ட ஜானர்கள்லேருந்து நிறைய திரைப்படங்களை திரையிடப்படுவாங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் மூவி. எனக்கு வந்து பயோகிராஃபிக்கல் மூவின்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மண்ணில் இது போன்ற ஒரு மனிதன் வாழ்ந்து இறந்திருக்கின்றான் அப்படின்னும் பொழுது அந்த கதை மீது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த திரைப்படம் வந்து 1980ஆம் ஆண்டு பிங்கோ அப்படி த கிங் ஆஃப் த மார்னிங் அப்படின்ட்டு பிரேசில் டிவியில் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்திய க்ளவுன் ஷோ, அப்படி க்ளவுன் மையமாக வைத்து எடுக்கப்பட்ட ஒரு ஷோ. அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதனுடைய கேரக்டரில் நடித்தவருடைய உண்மை கதை தான் இந்த திரைப்படம். ஆக்சுவலாக இது என்னென்னா, ஒருத்தன் வந்து ஒரு இந்த திரைப்படத்துடைய கதை மட்டும் நம்ம லைட்டாக சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய டிவி சேனல் அவங்கள வந்து யாராலையும் பீட் பண்ணவே முடியல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் சன் டிவி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடிச்சிக்கவே முடியாத அளவுக்கு பிரேசில் வந்து ஒரு மிகப்பெரிய டிவி. அவங்க டிவி ஷோஸ் தான் வந்து டிஆர்பியில் எகிரிட்டு இருக்குது. அதை பீட் பண்ணுறதுக்கு யாராலும் முடியல. ஆனால் ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாரு, பிங்கோ அப்படின்னு ஒரு மார்னிங் ஷோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு வர்றாரு. அதில் வந்து க்ளவுன் அப்படின்ற ஒரு கேரக்டர், அதாவது இந்த பஃபூன் மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பண்ணோம். அது வந்து யூஎஸில் வந்து பெரிய சக்ஸஸ் ஆன ஒரு 10 வருஷமாக சக்ஸஸாக போயிட்டுருக்கிற ஒரு சீரீஸு. அதுக்கு வந்து இதுக்கு வந்து இங்கே வந்து ஆடிஷன் வேணும், ஆளை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னும் பொழுது ஆள் யாருமே கிடைக்கல. ஆடிஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் என்னென்னா இன்னொரு இதில் வந்து என்னென்னா ஒரு பான் ஆர்டிஸ்ட் அவன் வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள், அவனுக்கு வந்து அவங்க அம்மா வந்து பெரிய நடிகை, அவனுடைய பையன், அவங்க அம்மா வந்து ஆஞ்சி ஓஞ்சி உக்காந்துட்டாங்க. பட் இவன் வந்து தன்னுடைய இருப்பை வந்து வெளிப்படுத்தி ஆக வேண்டிய ஒரு சூழல். ஆனால் அவனுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கல. மேட்டர் படங்கள் நடிக்கிறதுக்கு தான் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்பேற்பட்டவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் வந்து அவன் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறான், செலக்ட் ஆகிடுறான். ஆனால் என்னென்னா அங்கே இருக்கிற ப்ரொடியூசர் பொம்பளைக்கும் இவனுக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. இதிலேருந்து அவன் எப்படி ஜெயிச்சான், அந்த டிஆர்பியை வந்து மிகப்பெரிய டிஆர்பியாக இருக்கக்கூடிய அந்த டிவியினுடைய டிஆர்பியை இவனுடைய நிகழ்ச்சி வந்து தகர்த்துச்சா, அவன் பட்ட கஷ்டம் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் இந்த திரைப்படத்தில் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஃபிலிம் பார்த்த ஒரு திருப்தி. இந்த திரைப்படம் முடிந்த பொழுது சென்னை ரசிகர்கள் எழுந்து நின்று கைத்தட்டினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் வந்து அவ்வளோ பெரிய மேட்ரு இந்த படத்தில் இருந்துச்சு ஆக்சுவலி. ஓகே, இதுக்கப்புறம் வந்து ஸ்பாய்லர்ஸ் அண்ட் ட்ரிவியா வருது. அதனால் படம் பார்க்காதவங்க தயவுசெய்து படம் பார்த்துருங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய சவால் என்னென்னா, 1980 நடக்கக்கூடிய நிகழ்ச்சின்றதுனால அதுக்கான செட்டு, அதற்கான உடை அலங்காரங்கள், கேமரா, ஸ்விட்சர், லைட்டு எல்லாமே அந்த காலகட்டத்துக்கு எடுத்துன்னு போகணும். அதை மிக நேர்த்தியாக இந்த திரைப்படத்தை வந்து அது செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு ஷாட்டே அந்த மேட்ரில் நடிக்கிறான் அப்படின்னும் பொழுது அவன் வந்து எப்படி தன்னை தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் மேட்ரு பண்ணுறதுக்கு போகிறான்றது ஃபஸ்ட்டு சீனே வந்து ரொம்ப ரொம்ப லவ்வபுளாக பண்ணியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துடைய ட்ரிவியாவை பார்க்கலாம். அந்த அர்லாண்டோ பிரேட்டோ அப்படின்ற பிரேசிலியன் ஆக்டருடைய உண்மை கதை தான் இந்த திரைப்படம். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, எப்படி வந்து அர்லாண்டோ பிரேட்டோ வந்து அவங்க அம்மா வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு, இவர் வந்து பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் பண்ணாலும் கூட இவரால் வெளியே சொல்ல முடியல. ஏன் வெளியே சொல்ல முடியலன்னா அதுக்கு வந்து கையெழுத்து வாங்கிடுறாங்க. என்னென்னா அந்த க்ளவுன் வந்து யாருன்னு தெரியாமல் இருக்குது தான் சுவாரஸ்யம். சொல்லிட்டாங்கன்னா அது சுவாரஸ்யம் கிடையாது. அதனால் வந்து இவர் தான் அதை பண்ணுறாருன்னு வெளியே சொல்லவே முடியாது. அப்படியான ஒரு சூழலில் ஒரு மனுஷனுக்கு என்ன மாதிரியான ப்ரெஷர்ஸ்லாம் வருது அப்படின்னும் பொழுது அதை அவர் எப்படி சமாளித்தார். ஏன்னா பொதுவாக இந்த திரைப்பட உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சாபம் என்னன்னா, ஒன்று மிகப்பெரிய ஹை லெவல் போயிடுவாங்க போஸ்டிங்கில். பட் என்னென்னா அது வந்து அந்த பிம்பம் சரியும் பொழுது அதை அவங்களால ஏற்றுக்க முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா சரக்கு இல்லை கஞ்சா இல்லை ட்ரக்ஸு போவாங்க. ஒன்று பொம்பளையில் இழப்பாங்க, இல்லை போதையில் அவங்க இழப்பாங்க தங்களுடைய வாழ்க்கையை. இதில் அந்த அர்லாண்டோ பிரேட்டோ வந்து போதையில் அவருடைய வாழ்க்கையை வந்து இழந்துடுறாரு. ஸோ அதில் வந்து ஒரு மீண்டாரான்றது வேற. பட் அதுக்கு கொடுக்கக்கூடிய விலை இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப அதிகம். பட் அர்லாண்டோ பிரேட்டோ அவருடைய அந்த கேரக்டரில் வந்து யார் நடித்ததுன்னா விளாடிமிர் பிரிச்சட்டா அவர் தான் அந்த கேரக்டர் பண்ணார். ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். பான் ஆர்டிஸ்ட்டாக அங்கே நடிச்சுட்டு அதே மாதிரி இங்கே வந்து குழந்தைங்கிட்ட வந்து விளையாடுற அந்த குழந்தைத்தனம், தான் பையன் கூட வந்து அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அந்த விஷயம்,
அம்மாவோட அந்த கைத்தட்டல் எப்படி வந்து அவன் நடிகனானா, அவனுக்கு நடிப்பு எப்படி வந்தது? சும்மா வந்துருமா? எல்லாருக்கும் வந்துருமா நடிப்பு? அவங்க அம்மாக்காரி இப்போ அவார்டு வாங்குறா, அவள் வந்து கையை பிடிச்சி சின்ன குழந்தையா கூட்டிட்டு போய் நிறுத்துறா, கைத்தட்டல் வந்து காதை கிழியுது. அந்த அம்மாவுக்கான கைத்தட்டல் தனக்கான கைத்தட்டலாக வரணும்னு ஆசைப்படுறான். ஸோ அதற்கான ஒரு போராட்டம். இந்த மாதிரி நிறைய கவித்துவமான காட்சிகள் இந்த திரைப்படத்தில் விரவி இருக்கின்றது. இந்த திரைப்படம் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட்டா இது வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் மூவி அப்படின்றத விட ஒவ்வொரு நடிகையர்கள் நிச்சயமாக இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, தவறான பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இல்லைன்னா பிங்கோ அப்படின்ட்டு ஒரு டிவி ஷோவை பற்றி பிரேசில் 1980 வந்து ஒரு மார்னிங் ஷோ ஒரு போட்ட ஒரு ஷோவை பற்றி இன்றைக்கி சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்து இன்றைக்கி பேசுகிறோம்னா, ஒருத்தனுடைய கதையை பற்றி பேசுகிறோம்னா அது வந்து அங்கீகாரத்தின் ஒரு பகுதி தானே. அதே மாதிரி இதில் வந்து லியாண்ட்ரா லியல் அப்படின்ற ஒரு லேடி கேரக்டர், அதான் ப்ரொடியூசரு, செம்மகத்து. அவளுடைய அந்த கெத்தாக நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேரக்டர் மேலே வந்து அவன் வந்து பிங்கோ மேலே வந்து அவன் வந்து அவன் காதலாகிற அந்த காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவன் வந்து ஏன் வந்து இந்த கேரக்டர் வந்து ஒத்துக்கிட்டான் அப்படின்னா, அதில் ஒரு சீன் ஒன்று வரும். அதில் வந்து ஒரு ஆர்கசம் ஒன்று வரும், ஆர்கசம் சீன் அந்த லேடிக்கு. அப்போ வந்து அதனுடைய உச்சகட்டத்தை வந்து ஜீசஸ்ன்னு கத்தும். ஸோ அந்த டயலாக்காக இந்த கேரக்டர் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரிவியா எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். டேனியல் ரெசன்டி அவர் தான் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கின்றார். இதில் வந்து சிங்கிள் ஷாட் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஷாட் ஆகும். அதாவது பிங்கோ கேரக்டருக்கு உள்ளார போகும்பொழுது ஃபஸ்ட்டு அவன் நடந்து போயிட்டே இருப்பான். நடந்து போயிட்டே இருக்கும்பொழுது போய் அந்த செட்டில் நின்று ஃபஸ்ட்டு ஷாட்டு பேசுகிற வரையும் சிங்கிள் ஷாட்டு. அதே மாதிரி இந்த படம் இந்த வாட்டி வந்து குறிப்பிட்டே ஆகணும். 2018 வந்து நிறைய விஸ்காம் மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் இப்போ தான் புதுசாக இந்த மாதிரி படம்லாம் பார்க்குறாங்களா. அவன் வந்து அவனுடைய வாழ்வில் அந்த பிங்கோ கேரக்டர் வந்து விட்டுட்டு போவான், தனியாக அவனுக்கு பதில் வேறு ஒரு ஆள் போட்டாங்கன்றப்ப அவன் நடந்து போவான். அப்போ மேலே வந்து லைட் வந்து டக்கு ஆஃப் பண்ணி வருவாங்க. தேட்டரில் பயங்கர கைத்தட்டல். ஸோ அந்த புது ஆர்வம் இல்லையா, அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதெல்லாம் ரசிக்கிறாங்களேன்றப்ப ரொம்ப சந்தோஷம். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 4.25. இந்த திரைப்படம் பார்த்து தெரிய வேண்டிய ஒரு பயோகிராஃபிக்கல் மூவி. வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நடிகர் உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்.